2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக மக்களை திசை திருப்ப முடியுமா என கனவு காண்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஊழலில் திளைத்து குடும்ப ஆட்சி நடத்தும் திமுகவினர் மக்களின் கேள்விக்கு பதில் கூற தயாரா? மத்திய அரசை எதிர்த்து பேசி சொந்த கட்சிக்காரர்களிடம் கைத்தட்டல் வாங்கிவிடலாம். தமிழக மக்களிடம் ஓட்டுகளை வாங்க முடியாது. 4.5 ஆண்டுகளில் ஊட்டச்சத்து முதல் டாஸ்மாக் வரை பல கோடி ஊழல்கள். ஊழலில் சிக்கி திமுக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் தினமும் கோர்ட் படி ஏறி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை பற்றி கவலையின்றி முதல்வரும் அவரது மகனும் போட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆண்டாண்டு காலமாக செய்து வரும் நெல் கொள்முதலை கூட சரியான முறையில் செய்யாமல் அலட்சியத்தில் இருக்கிறது இந்த அரசு. தன்னுடைய அரசின் தவறால் பெரும் நஷ்டத்தில் தவிக்கும் விவசாயிகளை சந்திக்க நேரமில்லை. ஆனால் சினிமா இயக்குநர்கள், நடிகர்களை சந்தித்து பேச முதல்வருக்கு நேரம் இருக்கிறது. 6 மாதத்துக்குள் மிச்சமீதி இருப்பதையும் சுருட்டிவிட துடிக்கின்றனர். இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை வைத்து தமிழகத்தின் மொத்த கடனையும் அடைத்து விடலாம். இந்த ஆட்சி அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு பிறகும் தொடரும் என ஸ்டாலின் நம்புவதுதான் வேடிக்கை. ஆட்சிக்கு வருவதற்கு முன் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது என மக்கள் கேட்கின்றனர். அவர் அதற்கு முதலில் பதில் சொல்லட்டும். 2026இல் திமுக ஆட்சி தமிழகத்தில் தூக்கி எறியப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார்.